ஒரு மேய்ப்பவனுக்கு 17 ஆடுகள் இருந்தன. 9 ஆடுகள் தவிர மற்ற அனைத்து ஆடுகளும் இறந்தனர். மீதம் எஞ்சி இருப்பது எத்தனைன்னு கேட்குறாங்க. ரைட்? ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல ரொம்ப சிம்பிளாவே இருக்குங்க. 17 ஆடு வச்சிருக்காருங்க. 9 தவிர மீதி எல்லாம் இறந்துருச்சுங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9 தான் இருக்கு. அவங்க தான் தெளிவா சொல்றாங்கல்ல. 9 ஆடுகளை தவிர மற்ற ஆடுகள் இறந்தனன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 9 ஆடுகள் இறக்கல. அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது 9 ஆடுகள்ங்க. இதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா 17ல 9 கழிச்சு 8ன்னு சொல்லிடக்கூடாது. ஆப்ஷன்ல அது இருக்கு. சரிங்களா? இந்த இங்கிலீஷ் கேள்வியில பாருங்க, ஆல் பட் 9 டைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பட் 9 டைட் அப்படின்னா 9 இறக்கலைங்க. சரிங்களா? எக்ஸப்ட் 9 ஆல் ஆர் டைட் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ரைட்? ஆல் பட் 9 டைட் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, ஆல் டைடுங்க. பட் 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கு. ரைட்? எக்ஸப்ட் 9, ரைட்? ஆல் ஆர் டைட் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ தமிழ்ல பிரச்சனை கிடையாது. ரொம்ப டைரக்டாவே இருக்கு. 9 ஆடுகள் தவிர மற்றது இறந்தனங்கிறது. இங்கிலீஷ்ல மட்டும்தான் அந்த டேர்ம்ஸை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இதுல கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்ல இவ்வளவு தெளிவா இருந்தும் நம்ம ஒரு ஃப்ளோல அவசரத்துல 9 ஆடு தவிர மீதி எல்லாம் உயிரோட மற்ற ஆடுகள் இறந்துருச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்குன்னு கேட்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு மீதினாவே 2ஐயும் கழிப்போங்கிறது நமக்கு மைண்ட்ல வரும். அப்போ 17ஐயும் 9ஐயும் கழிப்போம் 8ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. அந்த மிஸ்டேக்கை பண்ணிடுவோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 9ங்க.